योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। பகவான் நம்முடைய கைகளிலே ஒரு புதியதொரு நாளை 24 மணி நேரங்களோடு அள்ளி கொடுத்துள்ளார். ஆனால் ஒரு நாள் நம் வாழ்நாளில் முடிந்துவிட்டது, இன்னும் ஒரு நாள் போய்விட்டது. ஆயினும் பகவான் பெரும் கருணையோடு நமக்கு இன்னொரு புதிய நாளை கையில் கொடுத்துள்ளார். 24 மணி நேரங்கள். இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு ஆரம்பித்து வைத்துள்ள இந்த நாளை அவருடைய திவ்ய மங்கள நாமத்தினால் நிரப்ப வேண்டும். அவருடைய உபதேசங்களை சதா சிந்தைக்கு கொண்டு வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பகவான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நிர்வாண நிலை என்பது நம் கையில் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்த சிறந்த வழி அந்த நிர்வாண நிலையை அடைந்த குரு பகவானுக்கு சேவை செய்வது. நம் கையில் விழும் எந்த வேலையானாலும் சரி, நாம் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் வசித்தாலும் சரி, வெளிநாட்டில் வசித்தாலும் சரி, நம் கையில் என்ன வேலை வந்து விழுகிறதோ, நாம் என்ன செய்ய நேருகிறோம், அதை நாம் நம்முடைய குரு பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். இந்த குரு சேவை நம்முடைய குருநாதரை திருப்திப்படுத்தும் பொழுது மிக எளிய முறையில் சுலபமாக நமக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்து விடுவார். இதை நாம் தினம் தினம் மனதில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நாமத்தை பற்றிய ஒரு பாடல், பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகம் நாமே கி வாணி. இதை பற்றி முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். அது ஒரிஜினலாக ஹிந்தியில் இருக்கிறது. நான் கண்ட இந்த பாடலும் ஹிந்தியில் தான் இருக்கிறது. ஸ்ரீமத் சீதாராம் தாஸ் சுவாமிகள் எழுதியுள்ளார். அதை தமிழ்படுத்தி இருக்கிறேன். நாம் எல்லோரும் இதை ரசித்து படிக்க வேண்டும். பகவானுக்கு மிகவும் பிடித்த பாடல். நாமத்தை சொல் ஓ மனமே, இடைவிடாது நாமத்தை சொல், நீ அமைதி காண்பாய். தெய்வத்தை நோக்கி செல்வாய். நாமத்திலிருந்தே இந்த உலகம் எழும்பியது தெரியுமா? நாமமே பொருட்களின் ஆதாரம். நாமம்தான் இந்த உலகமாய் உருவாகியது. நாமமே எல்லா உயிர்களும் ஆகி இயங்கி வருகிறது. நாமமே ஆண், நாமமே பெண், நாமமே பறவை, நாமமே விலங்கு, நாமமே புழுவும் பூச்சியும். நாமமே பல்விதமாய் உருவெடுத்து விளையாடுகிறது. சப்த பிரம்மம் என்று இதை சொல்வார்கள். நாமமே பகலும் இரவும் ஆயிற்று. நாமமே பட்சமாயிற்று, மாதமாயிற்று, பருவங்களாயிற்று. நாமமே சூரியன், நாமமே சந்திரன், நாமமே கிரகங்களும், நாமமே ஒளியும், நாமமே இருளும் கூட. நாமம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை, ஆதாரம் நாமமே. நாமம் கேளுங்கள், நாமம் பாடுங்கள். நாமமே ஆனந்தம், பேரானந்தம், பிரம்மானந்தம். கலியுகத்தில் நாமமே எல்லாம், நாமமே எல்லாம் கொடுக்கும் கல்பத்தர். நாமத்தை கேட்பதுதான் ஸ்ரவணம், நாமத்தை பாடுவது சங்கீர்த்தனம். இந்த சங்கீர்த்தனம் நாமத்தை கேட்பதை விட மிகவும் சிறந்தது, பெரியது. ஒரு பாப்பியினால், பாபத்தை செய்தவனால் நாமத்தை பாட முடியாது.
திரும்ப திரும்ப காதால் கேட்ட பின்பே, நாமத்தால் ஓரளவு பாபங்கள் அழிந்த பின்பே நாக்கிற்கு நாமம் பாடும் திறன் வரும். ரொம்பவும் பாபம் செய்தவர்களுக்கு நாமத்தை கேட்கவும் கூட கிடைக்காது. குருவானவர் நாம மந்திரத்தை நமக்கு அளித்துள்ளார். அதை முறைப்படி ஜபமாக செய்து அந்த நாமத்தை நாம் உள்ளே இறக்க வேண்டும். நாமம்தான் நாதமாகவும் ஜோதியாகவும் வெளிப்பட்டுள்ளது. நாம் நாமத்தை சொல்ல சொல்ல அந்த சப்த பிரம்மமானது பலவிதங்களில் வெளிப்பட்டு வரும். அது ஜோதியாகவும் வெளிப்பட்டு வரும். நாதமும் ஜோதியும் சேர்ந்ததுதான் நாமம். அது நம்முடைய ஹிருதயத்தில் பலவிதங்களில் வெளிப்படும். அதன் இறுதியில்தான் நான் இந்த உடம்பு அல்ல, நான் ஆத்ம ஜோதி என்ற உணர்வு வரும். நாம் எல்லோரும் உடல் என்ற சிறையில் அடைபட்டுள்ள புழு பூச்சிகள் அல்ல. இந்த உடல் என்னும் கூண்டில் அடைபட்டுள்ள விலங்குகள் அல்ல. இந்த உடல் என்பது வியாதிகளால் பீடிக்கப்படுகிறது, துக்கத்தால் பீடிக்கப்படுகிறது, பாபங்களை செய்து திணறுகிறது, தாங்க முடியாத வலியில் துடிக்கிறது. இப்பேற்பட்ட இந்த உடம்பு என்னும் சிறையில் அகப்பட்டு கொண்டுள்ள நாம் இதை விட்டு வெளியே விடுதலை ஆக வேண்டும் என்றால், சமுத்திரத்தின் ஆழம் போல் ஆக வேண்டும் என்றால், ஆகாசத்தை போல் பறந்து விரிந்து இருக்க வேண்டும் என்றால், நாமத்தை கேட்க வேண்டும், நாமத்தை சொல்ல வேண்டும், நாமத்தை சங்கீர்த்தனமாக செய்ய வேண்டும். அந்த சப்த பிரம்மம் என்பது ஆத்ம ஜோதியாக நம்முடைய ஹிருதயத்தில் வெளிப்பட வேண்டும். இத்தனை ஒரு அழகான ஒரு பாடலை ஸ்ரீமத் சீதாராம்தாஸ் சுவாமிகள் கொடுத்திருக்கிறார். இதை படிக்கும் பொழுதே எவ்வளவு ஆனந்தம் வருகிறது. நாமம்தான் சுப்ரீம். நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான சப்த பிரம்மம், பரபிரம்மம். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நம்முடைய பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தை சதா உச்சரித்துக் கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த முயற்சி செய்வது என்பதுதான் தவம் என்று. பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்தும், மனதை பீடிக்கும் துயரம், கோபம், ஆட்கொல்லி பயம், பொறாமை, உலக சுக்கங்களில் ஆசை, பொச்சரிப்பு என்று எத்தனையோ விதமான கிருமிகள், இந்த கிருமிகளை தாங்கள் தான் வதம் செய்ய வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் தங்களிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். சுயநலத்தை விடும் அளவிற்கு நாம் இறை அருளுக்கு பாத்திரமாகிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். To the extent you become unselfish, to that extent you become spiritual என்பது உங்களுடைய வாசகம். நாங்கள் சுயநலத்தை விட்டு பிறருடைய நலனுக்காக பாடுபட வேண்டும். அப்படி பிற நலனுக்காக பாடுபடுபவர்களை பழி பாவங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பெரிய பாதுகாப்பை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். எல்லாவித நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். அதற்கான வழிமுறைகளுக்கு தாங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். தங்கள் கைகளிலே மட்டும் ஒரு சிறந்த கருவியாக நாங்கள் செயல்பட வேண்டும்.
மாயையின் கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவாக அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எல்லா இடங்களிலும், எல்லோரிடமும், எல்லாவற்றிலும், எப்பொழுதும் தங்களுடைய உயிரோட்டமான இருப்பை நாங்கள் காண வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளிலும், உலகின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய ஆனந்த லீலைகளை நாங்கள் காண வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மிக முக்கியமாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் ஒளிந்து கொண்டிருக்கும் உங்களுடைய கருணையை நாங்கள் காண வேண்டும். இந்த கருணை எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, தங்களிடம் நெருக்கம் கொள்வதற்காக என்பதை நாங்கள் உணர்ந்து அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக தங்களிடம் நன்றியோடும் இருக்க வேண்டும். எங்களுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.